Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்டங்கத்திரி இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டங்கத்திரி என்பது படர் செடி வகையை சார்ந்தது. தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் குப்பை மேடு, கரிசல் மண், செம்மண், வண்டல் மண் போன்ற இடங்களில் வளரக்கூடியது இந்த கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரியானது செடி முழுவதும் முட்கள் நிறைந்து காணப்படும். இதன் சுவையானது கசப்புத்தன்மையை கொண்டது. கத்திரிக்காய் வகைகளில் ஒன்றான இதன் இலை, பூ, காய், பழம், விதை, பட்டை, வேர் அப்படின்னு ஒவ்வொரு பாகமும் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. சுவாச நிவாரணம் முதல் செரிமானம் வரை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருகின்றது. கண்டங்கத்திரி இலையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலை வலுப்பெற செய்கின்றது. ஆஸ்துமா, இருமல், சளி போன்ற பிரச்சனைக்கு சிகிச்சை அளிப்பதில் இந்த கண்டங்கத்திரி இலையின் பங்கு இன்றியமையாதது. இரத்த குழாயில் உண்டாகும் கொழுப்பின் அடைப்பை நீக்கும் தன்மை இந்த கண்டங்கத்திரி இலைக்கு உண்டு. மார்பு சளி மற்றும் குரல் வளைவில் உள்ள சளியை நீக்கும் தன்மையை பெற்றது. தலைவலியை சரி செய்யும் தன்மையும் இந்த கண்டங்கத்திரி இலைக்கு உண்டு. சரும பாதிப்பு பிரச்சனையை சரி செய்யும் தன்மையை பெற்றது. உடல் எடையை குறைக்கும் தன்மையை கொண்டது இந்த கண்டங்கத்திரி இலை. சிறுநீர் அடைப்பு பிரச்சனைக்கு மருந்தாக இந்த கண்டங்கத்திரி இலை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. வலிப்பு நோய்க்கு தீர்வாகவும் இந்த இலை அமைகின்றது. சைனஸ் பிரச்சனையை தீர்க்க வல்லது. பாத வெடிப்பை சரி செய்யும் தன்மையும் இந்த இலைக்கு உண்டு. கபம் சம்பந்தமான நோயை குணம் பெற செய்கிறது. முடி வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகின்றது. மேலும் வலி நிவாரணியாகவும் இந்த கண்டங்கத்திரி இலை செயல்படுகின்றது. உடல் எடையை குறைக்க வல்லது. மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் தன்மையை கொண்டது. தூக்கமின்மை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த கண்டங்கத்திரி இலையின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு தவறாது உணவில் எடுத்து இந்த கண்டங்கத்திரி இலையின் முழு பயனையும் பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.